ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்குமாகவே உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். நாளையிலிருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் என் செல்லமே. சின்ன குழந்தைங்களை பார்த்துக்கின்னா பேசுகிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் சேர்த்து காய் விடுறது பழம் விடுறதுன்னு எல்லாத்தையுமே கைகளிலே வச்சுருப்பாங்க. பிடிக்கலன்னா நான் உன் கூட காயின்னு சொல்லிட்டு விலகி போய்கிட்டே இருப்பாங்களே தவிர சண்டை போடுறதை எப்போதாவது பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் அந்த குழந்தைகளைப் போல தான் உங்களுக்கு பிடிக்காத மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி வாக்குவாதம் பண்ணி வீண் சண்டை போடாமல் அவர்களிடமிருந்து விலகி நின்றது தான் நல்லது. அவர்கள் கைகளில் வைத்திருக்கும் அந்த காய் பழத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மனசளவில் ஒருத்தர் கூட உண்டான பிரச்சனைய என் மனசுலையே தாங்கி தாங்கி யோசித்து வருத்தப்படணும். எது எப்போ எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் தானே. உன் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரி பண்ண வேண்டிய விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு. எல்லாரும் எப்போதுமே ஜெயிக்க முடியாது, எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடந்துடாதுங்கிறது உண்மைதான். அதுக்காக எப்போதுமே நீ தோத்துக்கிட்டே இருப்ப, நீ நினச்சது ஒருபோதுமே நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேனேன் செல்லமே. நீ நினச்சதை உன் ஆசைப்படி நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு நாள் தீரதான் போகுது. உன்னுடைய கோபம் என்பது உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களை ஏன் இப்படி கோபப்படுறான், ஏன் இப்படி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இவங்க இவ்வளவு ஆத்திரப்படுறாங்கன்னு உன்னை பற்றி யோசிக்க வைக்கும். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நீ அவர்களுக்கு அன்பை கொடுத்தீனா உன்னை வெறுப்பவர்களும் உன்னை எதிரியாய் நினைப்பவர்களும் கூட நம்ம என்ன செஞ்சாலும் திரும்ப திரும்ப நமக்கு நல்லது தானே செய்கிறாங்க, அன்பையும் பாசத்தையும் காட்டி அக்கறையாக தானே பேசுகிறாங்கன்னு உன் எதிரியும் கூட உன்னை நேசிக்க தொடங்கிடுவான். அப்படிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் நீ வச்சுக்கோ. புரிதலும் நிதானமும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தவறும்படி நடந்து கொள்ளாதே என் செல்லமே. எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் புரிதல் இல்லாமல் பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிறானோ, தெளிவு இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு பேசுகிறானோ, அப்போதே அவன் நிதானம் இழந்து நிம்மதியையும் தொலைச்சிடுவான். நீ அப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டாம். புரிதல் இல்லாட்டியும் கூட கொஞ்சம் யோசிக்கவாவது செய்ய. நிம்மதி இல்லையே, நிதானம் இழந்து வருத்தப்படாமல் ஏன் இப்படி ஆச்சு, எதனால இப்படி நடக்குதுன்னு யோசிச்சு எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளப்பார். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யவும் வேண்டாம், அது போகும்போது ஏன் தான் இப்படி ஆச்சோன்னு சிந்தனை செய்து அதை சரிப்படுத்தி கொள்ள மறக்கவும் வேண்டாம். இன்பம் வரும்போது அதை நிம்மதியாக அனுபவித்து சந்தோஷமாக வாழு. துன்பம் வரும்போது ஏன் இப்படி நடந்தது, இனிமே இப்படி நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்யணும்னு அதையும் யோசித்து சரியாக புரிந்து நடந்து கொள். நாம் எதுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, எதுக்கு தான் நம்மளை இந்த உலகத்தில் மனிதனாக படைச்சாங்களோன்னு யோசித்து வருத்தப்பட்டு வாழ்வதை விட்டுவிட்டு உன் சிந்தனைகளை புதுப்பித்து கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே நம்ம பிறந்துள்ளோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜீவராசிகள் ரோட்லையும் காட்டிலையும் திரிஞ்சு கஷ்டப்படுது. நாம் மனிதனாக பிறந்து எவ்வளவு அழகான வாழ்க்கையை அற்புதமாக வீடு வேலை வாய்ப்பு பதவி சந்தோஷம்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம்னு நிம்மதியாக இப்போது கண்ணுறங்கு. உன் வாழ்க்கையில் புதுப்பொலிவோடும் புத்துணர்ச்சியோடும் நிம்மதியாக எல்லா விஷயங்களையும் அனுபவித்து வாழ்வதற்கு உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவதென்பது சாமர்த்தியமோ திறமையோ கிடையாது. நீ செய்யக்கூடிய துரோகம். உன்னுடைய திறமையையும் சாமர்த்தியத்தையும் உன் வேலையில் காட்டு, உன்னுடைய முன்னேற்றத்தில் காட்டு. அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் காட்ட வேண்டாம் என் செல்லமே. அதே போல ஒரு சிலர் உன்னையும் ஏமாற்றக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருக்காங்களே, நீ யோசிக்கிறாய் தானே. அவர்களுக்கு உரிய தண்டனை தயாராகிக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா பல காலமாக உன்னை ஏமாற்றிய மனிதர்களும் சில காலமாகவே உனக்கு துரோகம் செய்ய யோசித்து கொண்டு செய்து கொண்டிருக்கும் நபர்களும் என்னிடம் அதற்கான தண்டனையை பெறத்தான் போறாங்க. ரொம்ப நாளாவே உன்னை எல்லாரும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பது தானே. அது பொய் இல்லை. நிச்சயமாக நான் அதை உண்மையாக்கி காட்டுவேன்.